இயேசுநாதருடைய வேதம் எங்கே என்று கேட்கிறார். நான் உங்ககிட்ட இறைவன்கிட்ட இருந்து வந்ததாக சொல்றீங்களா, அந்த வேதத்தை கேட்கும்போது 4 சுவிசேஷக்காரர்கள் எழுதினார்கள் என்று எதையோ உணர்ந்து காட்டிக்கிட்டு இருக்கிறீங்களே, இறை வேதம் எங்க என்று சொல்லி திரும்பவும் அந்த நபர் ஜோசப் எஸ்டஸ் இடத்துல கேட்கிறார். முன்னால முகப்புல வீடியோவிலேயே பார்த்துருப்பீங்க, குழப்ப வியாதிகள் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா ஒரு விஷயத்த தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஓகே அப்படிங்கலாம். ஆனா தொடர்ச்சியாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிசாசுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி, ஏன்னா பிசாசு தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறானா. ஆனா தொடர்ச்சியாக இவர்கள் பொய் பேசுறதுல ஓயறதே இல்லை. அந்த அளவுக்கு பச்சையாக சில பொய்களை கட்டிக்கொண்டே வர்றாங்க. அதுக்கான கதைகளையும் ரீல் விடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் கொஞ்சம் கடுமையாக பேச வேண்டிய விஷயம் தான் இருக்கு. ஏன்னா அவங்களுடைய மார்க்கத்தை குறித்து அவங்க பேசிட்டு போனா நமக்கு பேச போறதில்ல, அல்லது உண்மையாகவே நம்முடைய மார்க்கத்தில் இருக்கிற சில தவறுகளை சுட்டி காட்டினா கூட நம்ம அதை ஓகே அப்படின்னு ஏற்றுக்க போறோம். ஆனா இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி பேசுறாங்க பாத்தீங்களா, அதுதான் இங்க ஒரு பெரிய மிஸ்டேக். இருக்கிறதை சுட்டி காட்டி காமிச்சால கூட நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா இல்லாததை இருப்பது போல பேசி சில மக்களை வஞ்சிக்கிற எண்ணத்தோடு செயல்படுகிற விதத்தை நம்ம பார்க்கும்போது தான் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாய நிலைமைக்கு நாமும் தள்ளப்படுறோம். இங்க என்ன சொல்றாரு, ஒரு ரீல் விடுறாரு. ஜோசப்னு ஒரு போதகர் இருந்தாராம். அவர்கிட்ட பார்த்து ஒரு இஸ்லாமியர் கேட்டாராம், உங்களிடத்துல எத்தனை பைபிள் இருக்குது அப்படின்னு. உடனே அவர் வீட்டுக்கு போயிட்டு 4 பைபிளை கொண்டு வந்தாராம். முதலாவது ஒரு கிறிஸ்தவனை பார்த்து உங்ககிட்ட எத்தனை பைபிள் இருக்குன்னு கேட்டா எல்லா கிறிஸ்தவனும் சொல்லுவான், எங்ககிட்ட ஒரே ஒரு பைபிள் தான் இருக்கு அப்படிமா. ஒருவேளை வீட்டுல 4-5 பைபிள் வாங்கி வச்சிருக்கலாம், அது வேற விஷயம். 4-5 பைபிள், ஒரு இங்கிலீஷ் பைபிள் வாங்கி வச்சிருக்கலாம், ஒரு என்ன சொல்றது, எல்லாவற்றையும் ஆராய்த்து பண்ணுகிற சில வேதங்கள்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட சொல்லோவியம் வேதாகமம், இப்படி சில வேதாகமங்களை வாங்கி வச்சுக்கலாம். பைபிள்னு நம்ம கிட்ட கேட்டா அது ஒரு பைபிள் தான் நம்ம கிட்ட இருக்கும். இதுல 5 பைபிள் 6 பைபிள் அப்படின்லாம் அது எதுவும் கிடையாது. சரிங்களா? சில புத்தகங்களை பின்னாட்கள சில விஷயங்கள் சேர்த்து கொண்டார்களே ஒழிய புத்தகங்களுடைய எண்ணிக்கை இங்கே குறையல. இந்த 66 புத்தகம் எல்லாத்தையுமே இருக்கும். சில புத்தகங்கள் ஒரு சிலவங்க சேர்த்து வச்சுக்கிடுவாங்க, ஓ இதுவும் இருக்கலாம்ப்பா, இதுவும் கடவுளை பத்தி எழுதி வச்சிருக்காங்களே அப்படின்னு. சில காரணங்களுக்காக சில வரலாற்று ஆசிரியர்கள் அதை ஒதுக்குனாங்க, அவ்வளவுதானே ஒழிய மற்ற எல்லாருக்கிட்டையும் இந்த 66 புத்தகம் இருக்கும். இதுதான் பைபிள், இதை நம்ம வச்சிருக்கிறோம். சரிங்களா? ஆனா அவர் கொண்டு வந்தா ஒரு ரீலை விடுறாரு, 5 பைபிளை கொண்டு வந்து முன்னால வச்சாராம். அப்ப அவர் கேட்டாராம், இதுல எது இயேசு கொடுத்தது? இறைவேதம் சொல்றீங்களே, இறைவேதம் இதுல எது? உடனே அவர் சொன்னாரா, அந்த 4 சுவிசேஷர்கள் எழுதுறாங்கல்ல, அது எதுக்கு 4 சுவிசேஷர்கள் எழுதுங்க அவர் சொல்றாரு? இறைவேதம்னா என்ன அர்த்தம்? ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கிற எல்லா புத்தகமும் இறைவன் தந்தது, இதுதான் நம்ம சொல்ல போறோம், அவ்வளவுதான். இதுல 4 சுவிசேஷத்தை மட்டும்தான் கடவுள் வேதம் நம்ம சொல்றதா? இதுல எங்க இயேசுநாதருடைய வேதம், இயேசு இறக்கிய வேதம் எதுன்னு கேட்க, என்ன அடிப்படையில் இவர் கேட்கிறாரு தெரியல. ஒரு அடிப்படை அறிவே இல்லாதபடிக்கு அவர் அங்கே பேசுகிறார். வேதாகமம் குறித்து வேதாகமமே என்ன சொல்லுது? நீங்க தீமோத்தேயு புத்தகத்தை எடுத்து வாசிக்கும் போது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனிதர்கள் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு இறைவார்த்தையை என்ன செஞ்சாங்க, எழுதி வச்சாங்க. அதுல பல சரித்திர விஷயங்கள் இருக்கு. சில வரலாற்று நிகழ்வை பாடலாக எழுதி வச்சிருக்காங்க, வரலாற்று நிகழ்வாக எழுதி வச்சிருக்காங்க. அன்னைக்கு இருக்கிற இஸ்ரவேல் மக்களிடத்துல கடவுள் எப்படி தீர்க்கதரிசிகள் மூலியமாக இடைப்பட்டார், அதன் மூலியமாக இயேசு கிறிஸ்துவை அவர்களுக்கு எப்படி காண்பித்தார், இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனங்கள் என்னென்ன பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது, அது அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது இயேசு கிறிஸ்துவில எப்படி நிறைவேறுது, பின்பாக அப்போஸ்தலர்களை வைத்து என்னென்ன அந்த புதிய சபையை ஆரம்பித்து அதுக்குள்ள என்னென்ன காரியங்களை தேவன் வச்சார், இதெல்லாம் நேர்த்தியாக ஒரு கோர்வையாக ஒரு பாசிமணி போல ஒரு சங்கிலி தொடர் போல ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அப்படி இருக்கும். அதுதான் பரிசுத்த வேதாகமம் நம்ம சொல்றோம். இதுல கடவுள் இறக்கியது எங்க, யார் எழுதுனா அப்படின்னு கேட்டவனா ஒரு 4 மனிதர் சொல்றாராம். இது நல்லா கவனிங்க. வேதாகமத்தை 40க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் எழுதினாங்க. அந்த 40க்கும் மேற்பட்ட நபர்களை தேவ ஆவியானவர் பயன்படுத்தினார். அவர்களை கொண்டு அதையெல்லாம் எழுத வைத்தார். அதையெல்லாம் ஒட்டுமொத்த புத்தகமாக கொடுத்து இன்னைக்கு மனுக்குலத்துக்கு கொடுத்திருக்கிறார். இதுதான் ஒண்ணு. இந்த வேதாகமத்தில் இல்லாத ஒரு தரிச்சிறப்பு வேற ஒரு புத்தகத்துல ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுலையுமே இல்லை. இவங்க சொல்ற புனித நூல்னு சொல்ற குர்ஆன்ல கூட வேதாகமத்தில் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு ஏதாவது இருக்குதான்னு கேட்டீங்கன்னா எதுவுமே இல்லை. வேதாகமத்தில் இருக்கிறதான் கொஞ்சம் காப்பி அடிச்சு அவங்க வச்சிருக்கிறாங்களே ஒழிய வேதாகமத்தில் இல்லாத ஏதாவது ஒரு தனிச்சிறப்பு அதில் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா எதுவுமே இல்லை. அதுக்குன்னு எதுவுமே கிடையாது. இதுல இருந்து லைட்டா கொஞ்சம் காப்பி பண்ணி அப்படி இப்படின்னு கொஞ்சம் முகமதுடைய வரலாற்றையும் அவர் உட்காந்து 22 வருஷமா அவர் எழுதியிருக்கிறாரு. 22 வருஷமா என்ன செய்யறாரு, ஆளை வச்சு எழுதி அதை தயார் பண்ணிருக்கிறார். அப்ப யோசிச்சு பாருங்க. இன்னொரு விஷயம் அவர் கேட்கிறாரு, திருப்பி இவர் கேட்டாராம், யாரு, இந்த கிறிஸ்தவ போதகர் கேட்கிறாரு இஸ்லாமியரை பார்த்து, உங்களுடைய வேதம் என்னன்னு கேட்டா அவர் ஒரே அடியா சொல்றாராம், குர்ஆன் எங்களுக்கு ஒரே ஒண்ணுதான் அப்படின்ட்டாராம். என்ன பண்றாருன்னா அந்த இஸ்லாமிய நபரிடத்துல கேட்கிறாரு, ஓகே உங்க வேதம் என்ன என்று கேட்கும்போது எங்க வேதம் குர்ஆன் தான் அப்படிங்கிறாரு. குர்ஆன் தானா, அது எத்தனை இருக்குதுன்னு கேட்கும்போது ஒரே வேதம், உலகம் முழுமைக்கும் ஒரே வேதம். இப்ப இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன் எழுதக்கூடிய எழுத்தாளர் அவர் ஒரு ஆள். அவருடைய குர்ஆன்ல 112 சூரா. இப்னு மசூத் எழுதக்கூடிய குர்ஆன்ல எத்தனை சூரா? 114 சூரா கிடையாது. கடைசி 2 சூரா குர்ஆனே கிடையாதுன்றார்.
கடைசி வரைக்கும் கடைசி என்ன பண்ணிட்டாரு? குல்லாவுது ரப்பில் பலக்கு வந்து குர்ஆன் கிடையாது, குல்லாவுது ரப்பின் நாஸ் குர்ஆன் கிடையாது, குல்ஹுவல்லாஹ் கூட முடிஞ்சிட்டு குர்ஆன். எவ்வளவு பெரிய பொய்ன்னு பாருங்க. நான் இதை குறித்து ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன். குர்ஆனிலேயே நிறைய வசனங்களை தூக்கி இருக்கிறாங்க, அது இல்லாம போயிருக்குது. 2-3 குர்ஆன்கள் அவங்ககிட்டே இருக்குது, அதை வச்சுட்டு சண்டை போட்டு இருக்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை நான் சொல்லல, அவர்கள் மார்க்க அறிஞர்களே இதை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த குர்ஆனிலே அவர்கள் கையாடலும் செய்திருக்கிறார்கள். சூரத்துல் நிசா, சூரத்து தாஹா, சூரத்து அஹ்ஸாப், இது போன்ற சூறாக்கள் எல்லாம் அவர்களுக்கு விருப்பமான முறையிலே அதிலே மாற்றி அமைச்சிருக்கிறார்கள். சில வசனங்களை கூட்டி குறைத்து கருத்துக்களை மாற்றி என்ன எல்லாம் செய்யணுமோ நீங்கள் இதுகாலம் வரைக்கும் இந்த உம்மத் ஓதி வந்த குர்ஆன் அவர்கள் பொய் என்று சொல்கிறார்கள். அது மாற்றப்பட்ட குர்ஆன், உண்மையான ஒரிஜினல் குர்ஆன் நம்முடைய மஹ்தி கொண்டு வருவார். அது வரைக்கும் இந்த குர்ஆனோடு தான் அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள், தப்பான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த குர்ஆன் அன்றைக்கு மஹ்தி கொண்டு வருவார். ஆமா, குர்ஆன்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு. ரெண்டாவது நல்லா கவனிங்க, இவங்க வேதாகமத்துல வைக்கிற பிழைகள்லாம் பாத்தீங்கன்னா மொழிபெயர்ப்பிலே சில பிழைகள் இருக்கிறதா அவங்க காமிக்கிறாங்க ஒழிய வேற எந்த பிழைகளும் அவங்க காமிக்க முடியாது. அவங்க காண்பிக்கிற எந்த பிழையும் ஏதாவது வேலிபிளான பிழையான்னு கேட்டா எதுவுமே கிடையாது. ஒரு கட்டுரையை எடுத்தீங்கன்னா இன்னொருத்தர் அந்த கட்டுரையை ஒரு 10 பேர் அதை பார்த்து எழுதுறாங்க போது அதுல சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா மொழிபெயர்ப்புல அவ்வளவு சவால்கள் இருக்குது, சும்மா கிடையாது. தமிழ்ல இருக்கிற ஒரு கட்டுரையை நீங்க ஆங்கிலத்தில் மொழிபெயர்ங்களே பார்ப்போம், அப்படியே கரெக்டா நீங்க இலக்கண நடையோடு கூட இந்த இருக்கிற சாரம் மாறாம உங்களால மொழிபெயர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா அது ரொம்ப சவாலான காரியம். ஆனா கிட்டத்தட்ட 1000த்திற்கும் மேற்பட்ட மொழிகளிலே வேதாகம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. ஸோ அந்த மொழிபெயர்க்கிறதுங்கிறது ஒரு சாமானியப்பட்ட விஷயம் இல்லை. அதுல சின்ன சின்ன இவர்கள் மொழிபெயர்க்கும் போது சில வார்த்தைகள் என்ன செய்யுது, சில விஷயங்கள் குறைந்திருக்கலாம், கூடியிருக்கலாம், இதுதான் இருக்குமே ஒழிய வேதாகமத்துல எந்த குறையும் இல்லை இவங்க சாட்டுறதெல்லாம். ஆனா இவங்க பச்சையா போய் சொல்லுவாங்க, இவங்க கிட்ட மட்டும் ஒரே குர்ஆன் தான் இருக்குது, வேதாகமத்துல மட்டும்தான் எரர் இருக்குது அப்படின்னு ஒரு தவறான விஷயத்தை தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே வர்றாங்க. இது முற்றுமுடிய முரண்பட்ட ஒரு அபாண்டமான பொய்யாக இருக்கிறது. அடுத்து நல்லா கவனிங்க, அவர் சொல்லும்போது லாஸ்டா சொல்லிட்டு முடிக்கிறாரு, முகமது நபி இருக்கிற காலத்திலேயே இதுதான் குர்ஆன் அப்படின்னு ஃபைனல் பண்ணிட்டு போயிட்டாரு. அப்படி ஃபைனல் பண்ணிட்டு போயிட்டா அது இறைவேதம் ஆயிருமா? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட வேதம் அவர் உயிரோடு இருக்கும் போது இதுதான் குர்ஆன்னு சொல்லி ஃபைனல் பண்ணி தந்துட்டு போயிட்டாங்க. யாரு வேணாலும் வந்து இதுதான் குர்ஆன் அப்படின்னு இதான்ப்பா புனித வேதம் சொல்லிட்டு போனா அது உடனே இறைவேதம் ஆயிருமா? ஒரு பகவத்கீதையை எடுத்துட்டாங்க, ஒரே புத்தகம் தான், இதுதான் இறைவேதம் சொல்லிட்டு அது இறைவேதம் ஆயிருமா? இது என்ன லாஜிக் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒருத்தர் ஒரு புத்தகத்தை எழுதுறாரு, 22 வருஷமா உட்காந்து அங்கங்க காப்பி அடிச்சு எழுதுறாரு, இதுதான்ப்பா கடவுள் இறக்கினதுன்னு சொல்லிட்டு போனா உடனே கடவுள் இறக்கினது ஆயிருமா? என்னப்பா உங்க இதெல்லாம் வேடிக்கையா இருக்குது. ரெண்டாவது அதுல என்ன சொல்றாருன்னா, திருப்பி கிறிஸ்தவர்கிட்ட கேள்விக்கும் போது உங்கள் இறைவேதம் எது, கடவுள் இறக்கிய இறைவேதம் எது அப்படின்னு ஏதோ சொல்றாப்புல. முதல்ல குர்ஆன் மட்டும் என்ன கடவுள் நேரடியாக எழுதி கொடுத்தாரு? முதலாவது குர்ஆன் அப்படிங்கிறது கடவுள் நேரடியாக எழுதி கொடுத்ததும் அல்ல, முகமது நபி நேரடியாக எழுதினதும் அல்ல. முகமது நபியை அவர் எழுத படிக்க தெரியாதவங்கிறாங்க, ஆள் வச்சுதான் எழுதினாருங்கிறாங்க. அப்ப இத்தனை கைப்பட மாத்தி இன்னொரு ஆளை வச்சு இவர் எழுதியிருக்கிறாரு, எழுதி இதுதான் குர்ஆன், அது உடனே இறைவேதம் மாறிடுமா? என்ன உங்க லாஜிக் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ முதல்ல இறைவேதம்னா முதல்ல என்ன அப்படிங்கிறத பாருங்க. இந்த உலகத்துல கடவுளால் நேரடியாக எழுதி கொடுத்த எந்த புத்தகமே கிடையாது. நல்லா புரியுதுங்களா? அதனால வேதம் என்ன சொல்லுதுன்னா, பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு, கடவுளுடைய ஆவியினால் ஏவப்பட்டு எழுதி கொடுத்திருக்காங்க. அது நம்ம வாழ்க்கைக்கு இன்னைக்கு பிரயோஜனமா இருக்குது. குர்ஆன் கடவுள் கொடுத்தது இல்ல, இவர் முகமது நபி அதை எழுதல, இன்னொரு ஆளை வச்சு இவர் சொல்ல எழுதியிருக்கிறாரு. என்ன எழுதலான்னு யோசிச்சு பார்த்துருப்பாரு போல. அன்னைக்கு இருந்த யூதர்கள் வைத்திருக்கிற அந்த தோரா மற்ற விஷயங்கள் எல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்துருக்கிறாரு. அடுத்து கிறிஸ்தவர்கள் வைத்திருக்கிற புதிய ஏற்பாட்டு அந்த நிருபங்கள்லாம் ஆராய்ஞ்சு பார்த்துருக்கிறாரு. இவர் மண்டையில என்ன தோணுச்சோ அதெல்லாம் இன்னொருத்தருக்கு சொல்லி எழுத வச்சு இதுதான்ப்பா குர்ஆன், இதை கடைபிடிக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. உடனே இது இறைவேதம் நம்ம எப்படி சொல்றது? எனக்கு தெரிஞ்சுங்க, கடவுள் நேரடியாக தன் கைப்பட எழுதி கொடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த 10 கட்டளைகள் தான். அந்த 10 கட்டளைகளை தேவனே எழுதி கொடுத்தார் என்று வேத வாக்கியம் தெளிவாக சொல்லுகிறது. அந்த கற்பனையும் போட்டு மோச என்ன செஞ்சிட்டாரு, இந்த பொன் கன்றுக்குட்டி வழிபாட்டை இஸ்ரவேல் மக்கள் செஞ்ச உடனே மலையிலிருந்து இறங்கி இதை பார்த்த உடனே டென்ஷன் ஆகி என்ன செஞ்சிட்டாரு, அந்த கற்பனையும் போட்டு உடைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இவர் தான் மறுபடியும் 2 பலகைகளை ரெடி பண்ணிட்டு போய் மலையில போய் இவர் கைப்பட மறுபடியும் ஆண்டவர் சொல்ல அந்த விஷயங்களை எழுதிட்டு வந்த விஷயங்களை பார்க்கிறோம். அப்ப இந்த உலகத்திலேயே கடவுள் நேரடியாக தன்னுடைய கைப்பட எழுதினதாக எதுவுமே இல்லை. தேவன் தம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்துகிறார். இதை எழுத சொல்லி அவங்களுக்கு உந்து விஷயத்தை கொடுக்கும்போது அவர்கள் ஆவியினால் தூண்டப்பட்டு எழுதி வைத்தார்கள். அதையெல்லாம் நான் ஒன்றாக திரட்டி பரிசுத்த வேதாகம் வைத்து அதை நம்முடைய வாழ்க்கைக்கு வெளிச்சமாக வைத்து அதை சொல்லக்கூடிய வழியில பயணம் செய்கிறோம். கடவுளுக்கு பிரியமானது எது என்பதை அந்த வேதாகம் கற்றுக் கொடுக்குது. கிட்டத்தட்ட 1500 வருஷங்களாக இருந்த பல பரிசுத்தவான்களை தேவாவியானவர் பயன்படுத்தி அவர்கள் எழுத வைக்கிறார். அவர்கள் எழுதினதை நாம் வேதாகமமாக எடுத்து வாசித்து இன்னைக்கு அதன் வழியில நம்ம பயணம் செய்கிறோம்.
இந்த வேதாகமம் தான் அநேகருக்கு வாழ்வளிக்கிறது. இந்த வேதாகமம் தான் தீவிரவாதிகளை நல்லவர்களாக மாற்றுகிறது. இந்த வேதாகமம் தான் மனமுடைந்து போனவர்களை அவர்களை ஆசிர்வதித்து அவர்கள் தொடர்ச்சியாக வாழ்க்கையை வாழ வைக்கிறது. இந்த வேதாகமம் தான் ஒரு மனிதனை பரிசுத்தமாக்குது, நீதிமானா மாற்றுது, பரலோகத்துக்கு நேராக அவனை பயணம் செய்ய ஊக்கப்படுத்துது, கடவுள் யார் என்பதை வெளிப்படுத்துது. இந்த வேதாகம் எல்லாவற்றையும் இதுதான் ஒரு இறை புத்தகம் அப்படிங்கிறதுக்கான அடையாளமே ஒழிய வேற இவங்க காண்பிக்கிறதெல்லாம் இறை புத்தகம் அப்படிங்கிற அடையாளங்கள் கிடையாது. நம்ம இப்படி மாதிரி நிறைய குழப்பவாதிகள் வந்து அதை இதையும் சொல்லி அப்படி இப்படின்னு பேசுவாங்க. நீங்க ரொம்ப இந்த கடைசி நாட்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும். முதலாவது சிந்தித்து பாருங்க. ஒருத்தர் ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா உடனே நம்பாதீங்க. உங்களுக்கு பைபிளை குறித்து போதிய அறிவு உருவாகணும். எவ்வளவுதான் நம்ம கற்றாலும் கற்றது கையளவு கல்லாது உலகளவுன்னு பார்க்குறோம். அப்போ உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கும். அதனால யாராவது ஒருத்தர் இப்படி வந்து எதையாவது ஒரு குழப்பமான வார்த்தைகளை சொன்ன உடனே குழம்பிடாதீங்க. ஆதாம் ஏவாளுக்கிட்ட வந்து ஒரு பிசாசு ஒரு பிட்டை போட்ட உடனே எதையுமே யோசிக்கல, குழம்பி விழுந்தது மாதிரி இன்னைக்கு பலர் இப்படி வந்து குழப்ப வியாதிகள்கிட்ட வந்து வார்த்தைகளை கேட்டு குழம்பி போற நிகழ்வையும் நம்மளால பார்க்க முடியும். ஸோ அந்த கடைசி நாட்களை எச்சரிக்கையா இருங்க. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க. அதுல எந்த ஒரு விஷயமும் குறைவு இருக்காது, அது நிறைவாகத்தான் இருக்கும். குறைவை போல பிசாசு உங்க முன்னால வந்து காட்டுவான். குறைவை போல பிசாசு என்ன செய்வான், உங்க முன்னால வந்து காட்டுவான். ஆனா நீங்க நல்லா கொஞ்சம் கண்ணை கசக்கிட்டு கொஞ்சம் தெளிவா பாருங்க, அது குறைவா இருக்காது, அது உண்மையான சத்தியமாக தான் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கட்டும். காட் பிளஸ் யூ.